ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் அடி வாங்கி ஒரு எத்தனை பர்சன்ட்னா ஒரு 7% $7,000 பக்கமாக வந்து கீழே போயிருச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ட்ரம்ப் வந்து மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் 25% வந்து பார்த்திங்கன்னா டேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10% டேரிஃப் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் மார்க்கெட் ரொம்பவும் அடி வாங்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிட்டு இருக்குது. இன்னொரு கேள்வி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோணும், ஏன் வந்து கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ரீசன்னா, சைனா தான் இருக்கிறதுலையே கோல்டு வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல டாப் 10 கண்ட்ரி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 கண்ட்ரின்ட்டு சொல்லலாம். ஸோ அந்த கண்ட்ரிக்கே வந்து 10% வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் கோல்டுமே $50 $60 வந்து பார்த்திங்கன்னா செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே அவங்க போய் வந்து பார்த்திங்கன்னா செல் பண்ணிக்காங்க. செல் பண்ணிட்டிங்கன்னா இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ. எல்லாமே நம்ம ட்ரம்ப் தலைவன் வந்து பண்ண வேலை தான், வேறு யார் பண்ண வேலையும் கிடையாது. ஸோ அவர் தான் இந்த அளவுக்கு டேரிஃப் எல்லாம் போட்டு வச்சுருக்காரு. ஸோ இதுதான் இன்னைக்கு நியூஸ். அதுக்காக தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் செல்லாகி கீழே போயிட்டு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.